வணக்கம். இது உங்கள் கற்பி துவாரகா சுவாமிநாதன். இன்னைக்கு நம்ம எதை பேச இருக்கிறோம் அப்படின்னா, மாணவர்களுக்கு மனவளக்கலை, அதுல குறிப்பா இந்த காயக்கல்ப பயிற்சியை பற்றி நாம சொல்ல இருக்கிறோம். என்ன காயக்கல்பம் அப்படின்னா, காயம் என்பது உடல். முன்னாடி உள்ள பாட்டு, காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பொய்யடா அப்படிங்கிற பாட்டை ஞாபகப்படுத்தி பார்த்தீங்கன்னா, காயம் என்பது தமிழ் முன்னோர்கள் சொல்றது உடலை. இப்ப காயம் என்பது மெய், உடல் என்பது மெய் என்ற வரலாற்று உண்மையை சொல்ல வந்ததுதான். உடலே பிரதானம், உடலே இந்த உயிர்களுக்கெல்லாம் வாகனம். இந்த வாகனத்தை முறையாக செம்மைப்படுத்தி நலப்படுத்துறதுக்கு இந்த பயிற்சியை நம்ம மேற்கொள்ளணும். கல்பம்னா உறுதி, கல்பம் அப்படின்னு கல்பம் பண்றது அப்படின்னு சித்தர்கள் இதுல சொல்லப்படும். இந்த காய கல்ப பயிற்சி அப்படிங்கிறது எதை பற்றியது? நிறைய பேருக்கு காயக்கல்பம்னா ஏதோ ஒரு டப்பாவில் எடுத்துட்டு போய் மருந்து மாதிரி வாங்கிட்டு வந்து சாப்பிடலாம்னு நினைக்கிறாங்க. சித்தர்கள் காயகல்பம் என்பதை மருந்தாக மட்டும் சொல்லவில்லை, மருந்தாகவும் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இது உயிர் மருந்து. இந்த மருந்து நல்ல மருந்து, நல்ல மருந்து, நல்ல மருந்துன்னு வள்ளலார் பாடுறாருல்ல, இது அருமருந்து. இது யாருக்கு அருமருந்து அப்படின்னா, வயதானவர்களுக்கு அருமருந்தாகவும், இளையவர்களுக்கு மாணவர்களுக்கு அருவிருந்தாகவும் இருக்கிறது. இது என்ன அப்படின்னா, இதுல என்ன பூலகமான என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கேன்னு பார்க்காதீங்க. காயக்கல்ப கலையை இது ஒரு கலையாக சித்தர்கள் சொல்லி கொடுத்திருக்காங்க. இது மறைமுகமா பயிற்சியாக சொல்லப்பட்டிருக்கு. இது வேதாத்திரி மகரிஷி சொல்ற அறிவு திருக்கோயில் மூலமாக, ஆழியார் இருக்கிற அறிவு திருக்கோயில் மூலமாகவோ அல்லது 210க்கும் மேற்பட்டு தமிழகம் எங்கும் இந்தியாவெங்கும் இருக்கிற அறிவு திருக்கோயில்களிலேயோ அல்லது அவர்கள் நடத்தும் மன்றங்களிலோ தான் இதை நேரடியாக கற்றுக்கொள்ள வேண்டும். அதுல மாற்று கருத்துக்கள்லாம் இடமில்லை. இதுல என்ன அங்க போனாதான் அப்படின்னா, நேரடியாக குரு மூலமாகத்தான் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியான பயிற்சி இது, முக்கியமான பயிற்சி. இது எல்லாருக்கும் போன போக்குல சொல்லி கொடுக்க கூடாது, அது தெளிவாய்க்கணும். ஏன் இப்ப மாணவர்கள் இதை கத்துக்கணும், ஏன் இளையவர்கள் இதை கத்துக்கணும் அப்படின்னா, இது வித்து நேர்த்தி பயிற்சி. வித்து விதைகள் நேர்த்தி பண்ணக்கூடிய பயிற்சி. வித்து தான், அதாவது இந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்துல உயிர் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய இதனால் வரைக்கும் பரிணாமத்துல வித்துதான் விந்துதான் பரிணாமமா அடைந்து வந்திருக்கு. வித்து மூலமா தான் ஜெனட்டிக்கல் டிரான்ஸ்பர்மேஷன் எல்லாம் நடந்திருக்கு. தொன்று தொட்டு உயிர்களிடத்துல வித்துங்கிறது முக்கியமானது. அந்த வித்து என்பது விந்து அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது நம்மளோட ஸ்பெர்ம், ஓவரி அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு நாதம்னு சொல்றோம், ஆண்களுக்கு விந்துன்னு சொல்றோம். அதுதான் பாடல்கள்ல விந்து நாடி நமோ நமோ அப்படின்னு சொல்றாங்க. விந்து நாடி கலா நமோ நம அப்படின்னு சொல்றாங்க. விந்து கெட்டான் நொந்து கெட்டான் அப்படின்னு சொல்றாங்க. விந்து கெட்டு விட்டால் அவன் நொந்து கெட்டான் அப்படின்னு சொல்றாங்க. வித்துக்கான பாடல்கள் நிறைய இருக்கு. விந்துவை நேர்த்தி செய்யறது. இந்த வித்துல என்ன பிரச்சனைனா, குவான்டிட்டி குவாலிட்டி ப்ராப்ளம் இப்ப இருக்கு. வித்து நேர்த்திப்படவில்லை என்பதை விட அதோட டென்சிட்டி, அது நீர்த்து போய் உள்ளது. எதனால எல்லாம் நீர்த்து போயுள்ளது? சரியான உணவு வகை இல்லை, சரியான உறக்கம் இல்லை. முக்கியமா உறக்கம் பிரச்சனையா இருக்கு. இந்த செல்போன் சாத்தான் படுத்துற இந்த விஷயங்கள் வேற, மனதளவுல சரியான சஞ்சலங்களை விடுவது, உடல் அளவுல சரியான சரிவிகித உணவு இல்லாதனாலையும் பராமரிப்பு இல்லாதனாலையும் இப்போ இந்த வித்து நேர்த்திப்படவில்லை.
இன்னொன்னு இந்த காம இச்சையில செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள், துன்பங்கள், இதுல ஏற்படக்கூடிய சிற்றின்ப லீலைகள், விடலை பருவ விளையாட்டுகள், இதனால என்ன ஆயிருது அப்படின்னா அந்த டியூப்லைட்டு வீஸ் போன டியூப்லைட்டா மாறுது. இந்த உடல் சரியாக பராமரிக்கப்படவில்லை, வித்து நேர்த்தி சொல்லிக் கொடுக்கப்படவில்லை, வித்து ஒழுக்கம் சொல்லிக் கொடுக்கப்படவில்லை, இந்திரிய ஒழுக்கங்கள் சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. வள்ளலார் சொல்ற இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், மன ஒழுக்கம் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. இதை வேதாத்திரி விளக்கமாக சொல்லிக் கொடுக்கிறாங்க. இது ரொம்ப சித்தர்கள் ரொம்ப 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 வலியுறுத்தின ஒரு பயிற்சி. நிறைய சித்தர் பாடல்களை போக போக சொல்லி அதை விளக்கம் சொல்லுவோம். இதை கற்றுக்கொள்வதால் வித்து ஒழுங்கு விடுகிறது, இந்திரிய ஒழுக்கம் நேர்கிறது, மனதில காயகல்ப பயிற்சினால மூளை வலுவடைகிறது, கற்றல் திறன் மேம்படுகிறது. முக்கியமா இனியெல்லாம் கத்துக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன், எனக்கு இது சந்தோஷமா இருக்க போகுது, மனதுக்கு கட்டுப்பாடெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் சுதந்திரமா தெரியணும், நான் செய்யறதுதான் செய்வேன், நான் போற போக்குலதான் போவேங்கிற அந்த மனநிலையும் கூட இது உள்ளுணர்வாக மாற்றும். உள்ளுணர்வாக உயிரை நேர்த்தி பண்ணும். உயிருக்கு மூலமா இருக்கிறது வித்து தான். எப்படி இறப்பின் போதும் வித்து கழிந்து ஏற்படுகிறதோ, பிறப்பின் போதும் வித்து கழிந்துதான் பிறப்பு எடுக்குது. அம்மா அப்பா வித்து, அப்பாவிடம் இருந்த போன வித்தும் நானும் சேர்ந்துதான் கர்ப்பப்பையில உயிர் ஜனிக்குது. இப்ப உயிர் போனாலும் வித்து வேறு, உயிர் போவதற்கும் வித்து தேவைப்படுது. உயிர் பிறப்புக்கும் வித்து, இறப்புக்கும் வித்து கழிந்துதான். இதுதான் இந்த இறப்பு காலங்கள்ல பாத்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுவாங்க, போஸ்ட்மார்டம், அந்த கால போஸ்ட்மார்டம் என்ன பண்ணுவாங்க, குளிப்பாட்டி மலம் போயிருக்கா, வித்து போயிருக்கா, கழிஞ்சிருக்கா, இயற்கையான மரணமா அப்படின்னு பாக்குறதுதான் குளிப்பாட்டி கோடி போத்துறது, இதெல்லாம் நடந்திருக்கு அந்த காலத்துல. அது பழக்கமாக நடந்திருக்கு. ஏன் சொல்றோம் அப்படின்னா வித்துக்கான இதுதான். அப்ப வித்து உடல்ல என்ன வேலைகளை செய்கிறது, விந்து எவ்வளவு டென்சிட்டியோட இருக்கணும், வித்துக்கள்ல இருக்கக்கூடிய அணு, விந்துல இருக்கக்கூடிய அணு அதோட திரைச்சி நிலை எவ்வளவு இருக்கணும், அது எப்படி இருந்தா நல்லது, அதை வீணடிக்கலாமா, போற போக்குல நம்ம பாட்டு கழிச்சு விட்டு போகலாமா, அதே விளையாட்டுல இருக்கலாமான்னா இருக்கக்கூடாது. இதற்கெல்லாம் ஒரு கட்டுப்பாடு அந்த காலத்துல ஆசாரமா சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் நம்ம என்ன சொல்றோம், அதுதான் பிரம்மச்சரியம் அப்படின்னு சொல்றோம். அது என்ன பிரம்மச்சரியம், இளமை நோன்புன்னு தமிழ்ல சொல்லப்படுகிறது. இளமை நோன்புன்னா திருமணம் ஆகின்ற வரையில் இந்த வித்துவை கட்டி திருமணம் ஆனவனுக்கு அப்புறம் வேலை வேணாமா அப்படின்னா அதுவும் இல்லை. வித்துவை தொடர்ந்தாக நேர்த்தி பண்ணணும். வித்துவை வீணாக கழித்தல் கூடாது. சுய இன்பம் கண்டு வெளியில வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனாலதான் உடல் பாதிப்படையுது. வித்துதான் உடலை கட்டுது. ஒரு துளி வித்துதான் என்ன ஆயிருக்கு, ஒரு விந்து புழுதான் இந்த மிகப்பெரிய உடலாக வளர்ந்து இன்னைக்கு நிக்குது. அதுதான் விஞ்ஞானம். அப்ப அந்த வித்து எப்படி இருக்கணும், அந்த வித்து எப்படி ஒழுங்குபடணும், அந்த வித்துக்கு தேவையான அழுத்தம், அதோட வேகம், அதோட நுட்பம், அதோட பருமன் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுதான் அந்த காயகல்ப பயிற்சி. அந்த வித்துவை எப்படி நேர்த்தி பண்றது, அதுதான் அந்த பயிற்சியில சொல்லி கொடுக்கப்படுகிறது. அதனால என்னென்ன பயன்கள் விளையும். அப்போ இந்த உடலை சரி கட்டுறதுக்குன்னு உடலை மட்டும் படிச்சா பத்தாது. உடல், மனம், உயிர், அந்த உயிருக்கு மூலமான விந்து, அந்த விந்து இதோட சேர்ந்த ஒரு கலவையில ஜீவகாந்தம், 5 விஷயத்தையும் விளக்கி சொல்லணும். இந்த விளக்கத்தை தான் அங்க அறிவித்திருப்பையில சொல்லி கொடுப்பாங்க. அந்த விளக்கத்தை புரிந்து கொண்டால்தான் இந்த காயகல்ப பயிற்சி ஒரு 3 நிமிஷம் 7 நிமிஷம் தான். காலையில ஒரு 3, சாயந்தரம் ஒரு 4, 3 7 நிமிஷம் செஞ்சா போதும். அப்படிப்பட்ட மிக உன்னதமான, மிக அவசியமான, தேவையான இந்த பயிற்சியை பள்ளிக்கூடங்களில் 14 வயதுக்கு மேற்பட்ட ஆண் பெண் இருபாலருக்கும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது வேதாத்திரியின் முக்கிய கருத்து.
இது எங்களது கருத்தாகவும் நாங்கள் வழிமொழிகிறோம். இதை நேரடியாக அரசாங்கத்திடம்தான் சொல்லி இருக்கிறோம். நிறைய பேர் கற்றுக் கொடுத்தார்கள். இது முக்கியமா மாணவர்கள்ட்ட இன்றைக்கு இருக்கிற மாணவ சூழல், கல்வி சூழலிலே, இந்த சமூக சூழலிலே மாணவர்கள் இதை அவராகவே செய்து தானாகவே போய் சென்று கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பா அம்மா பெற்றோர்கள் இதை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆசிரியர்கள் இதை கற்றுக்கொண்டு அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். எப்படி கற்றுக் கொடுக்குது? எல்லாரையும் ஒருத்த திரட்டி பள்ளிக்கூடங்களில் இது ஒரு வலுக்கட்டாயமா யோகான்னு ஏதோ புறந்தள்ளக்கூடாது. யோகம் என்பதுதான் இந்த ஆதி தமிழ் சமூகத்தின் முக்கியமான உறுப்பு நலன், ஒரு மரபு. இதை போய் ஏதோ வேற மாதிரி ஏதோ சொல்லிட்டு விளக்கிறேன், அது ஏதோ பூச்சாண்டி வேலைகள், யாரோ ஏதோ பேசுறாங்கன்னு இந்த பயிற்சியை நீங்க விட்டுறக்கூடாது. இது சித்தர் இலக்கியத்திலேருந்து இருக்கக்கூடிய பயிற்சி. அது மாணவர்களுக்கு இது பரிசோதிக்கப்பட்டு உலக ஆராய்ச்சிகள் செய்யப்பட்டு இன்றைக்கு நிறைய ப்ரூஃபோட இதை நாங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அதை போய் கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் விளையும் நன்மைகள் கோடான கோடி. மன ஒழுக்கம் சீராக அமைகிறது. அந்த மன ஒழுக்கம் இப்பொழுது தேவை. மனதை அறிந்து கொள்வது, மனதை புரிந்து கொள்வது, பிறரோட மனதை புரிந்து கொள்ளவும் இந்த மன ஒழுக்கம் தேவைப்படுகிறது. மனம் கட்டுப்பாடற்று மீறி போவதனால், கொந்தளித்து எழுவதனால் என்ன செய்வது என்றால் தெரியாமல் ட்ரக்ஸ்ல அடிமையாகிறாங்க மாணவர்கள். கல்லூரி மாணவர்கள் இருந்து, பள்ளி மாணவர்கள் இருந்து எதையாவது ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையாகிறாங்க. அறிவை எந்த பக்கம் விரிவாக்கணும்னு தெரியல. மனதை ஆக்கப்பூர்வமான வழிகளில் செலுத்த தெரியவில்லை. அதற்கான வழி அவர்களுக்குள்ளே இல்லை. கொந்தளிக்குது மனம். எல்லாவற்றையும் அனுபவித்து தீர்க்க வேண்டும் என்ற ஆவலை ஊட்டுகிறது புறச்சூழல், தூண்டி விடுது. புறச்சூழல் எல்லாத்தையும் அனுபவின்னு சொல்லுது. எதையெல்லாம் அனுபவிக்க கூடாதுங்கிறது ஒழுக்கம். கட்டுப்பாடுன்னு அதுதான். எல்லாத்தையும் அனுபவத்துக்குள்ள பெற்றிட முடியாது, பெறவும் கூடாது. சில விஷயங்கள் தீ சுடும்னா நம்பணும், சுடும்தான் போய் சுட்டுதான் பார்த்துக்கணும்னா அது தப்பு. அங்க தப்பு, அது கேடா போயிடும். சமூக சூழல், இன்று இருக்கிற சூழல் காயகல்ப பயிற்சியினால் மாறும். வலியுறுத்தி சொல்றேன், உறுதியாக சொல்றேன், அறிவித்து சொல்கிறேன். இது சத்தியம், இது உண்மை, இது குரு பகவான் சொன்னது. இது இந்த பெரிய நவகோடி சித்தர்களும் சொன்னது, 18 சித்தர்களும் சொன்னது. அதனால மாணவர்கள் தயவு செய்து, மாணவ பெற்றோர்கள், ஆசிரியர்கள் இந்த பயிற்சியை சொல்லிக் கொடுக்க வழிவகை செய்யுங்கள். நாம் இது பற்றிய விரிவான விளக்கங்களை இன்னும் போக போக பார்ப்போம். நன்றி.